வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரைடேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் மண்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. பட் இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட செட்டப் லைன், ஐ மீன் நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட் லைனில் தான் வந்துட்டு நம்மளோட ட்ரேடிங், ஐ மீன் நம்மளோட மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஓப்பன் ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட செகண்ட் டார்கெட் லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ வந்துட்டு இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61048 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். பை பண்ணி நீங்கள் உங்களோட டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூவை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷியோராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் மொமெண்டம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது இல்லையா. இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 61353 வரைக்கும் ஒரு 305 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இங்கே ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே நீங்கள் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரே ட்ரேடில் நீங்கள் 305 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமாக நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனில் அழகாக என்னாச்சு, டச் ஆகிட்டு ரிவர்சலில் நமக்கு அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்டில் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம செகண்ட் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 61326 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ குட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நம்மளோட பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும், இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு இங்கேயும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் ட்ரேடை செகண்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 60961 வரைக்கும் ஒரு 365 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட செகண்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் பார்த்தீங்கல்ல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ நம்ம லைனில் அழகாக இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அகைன் கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணலாம். 61168 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் 61320 வரைக்கும் இந்த ட்ரேட்லையும் இதுவும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 152 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் சூப்பராக இருந்தது இல்லையா. நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸ்லையுமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 822 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 822 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் ஃப்ரைடே ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சிமிலர்லி இங்கே நமக்கு என்னாச்சு, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், அகைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, ஐ மீன் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். 61382, 61535, 61708, then 61881,
620 24 622 79. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 60 868 605 99, then 602 91, then 601 47, then 599 35, then 59 628. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்துருக்கோம் இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ். எந்த மொமெண்டமில் மார்க்கெட் நாளைக்கு மூவ் இருந்தாலும் சரி, நம்ம இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வேவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஷியராக ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட இந்த வீக்குமே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ், தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கம்பல்சரி வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு 12 o'clock அபோவ் தான் வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம லைனில். ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 2564 நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இருந்தது இல்லையா மூவ். ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி நீங்கள் உங்களோட டார்கெட் தென் ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 23 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளை ப்ரொவைட் பண்ண அதே லைனை டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் நம்ம லைன்லேயே டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆனதுனால ஸோ இங்கேயும் அகைன் இன்னொரு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த ரிவர்சல் இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25650 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ரைட். ஸோ இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். நீங்கள் இப்போ புட் ப்ரைஸில் பை பண்ணிட்டு நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சூப்பர்பான ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது மார்க்கெட்டில். ஸோ இந்த செகண்ட் ட்ரேடில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 115 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஃபார் நிஃப்டி 50. ஸோ இதோட லோ வேல்யூவான 25535 வரைக்கும் ஒரு 115 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. தென் என்ன பண்ணுவோம், தேர்ட் ட்ரேட். ஸோ தேர்டுக்காகவே நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது இங்கே அழகாக என்னாச்சுன்னு பாருங்கள், இங்கேயும் வந்து லைனில் போயிட்டு டச் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்து ரிவர்சலில் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 25579 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 23556 வரைக்கும் இங்கே ஒரு குட்டி ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 23 பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் இந்த ட்ரேடுமே ப்ராஃபிட் புக்கிங்கோட வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். அகைன் நம்ம லைன்லேயே என்னாச்சுன்னு பாருங்கள், மார்க்கெட் ஒரே மாதிரி மொமெண்டம் இருந்தது, சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் அகைன் டச் ஆகிட்டு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25586 நீங்கள் உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கிடைக்காம இங்கே ஒரு குட்டி நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஓகே, ஸோ எப்பவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டோட பிஃபோர் கேண்டோட ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25611 வந்துட்டு இங்கே என்னாச்சு ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸில் வந்துட்டு லாஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். மற்றபடி ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் செகண்ட் ட்ரேட் மட்டும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் ஒரு 136 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ இதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னன்னு பார்த்துலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா, ஒரு 822 பாயிண்ட். ஸோ இதுவும் நீங்கள் சேர்த்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 958 பாயிண்ட்
ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் டே ஃப்ரைடேக்கு மட்டும் நம்ம இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரைடேவோட ஒன்லி அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதிலே நீங்கள் ஒரு 958 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபார் த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக எவ்ரிடே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மூவ் நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 25599 25663 25779 25814 25892 25960. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 25459, தென் 25332, தென் 25253, then 25164, then 25071, then 25009. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மண்டே நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நம்மளோட ஃபெப் மந்தோட லாஸ்ட் வீக் இல்லையா? ஸோ நாளைக்கு இந்த வீக்கும் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு அனாலிசிஸ்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.